வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி பொரிய வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூனு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரியிலேயே உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வறுத்த கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அதுலேயே ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும், இல்லாட்டினா அந்த மசாலா கருகிரும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், மசாலா நல்லா பிடிக்கிற வரைக்கும். இப்போ கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு 3 கப்பு பொரி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் இருந்து மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பொரி நல்லா சூடேறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பொரி நல்லா சூடேறினா தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா பொரியில் எல்லா பக்கமும் சேரும். பாருங்கள், பொரி நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காரப்பொரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ இதை டக்குன்னு பொரி வீட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக செஞ்சு ஒரு டீயோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.